இனியவர்களே, இன்றைய நாளில் தவக்காலத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். தவக்காலத்தின் முதல் நாளாகிய இன்று திருநீற்று புதன் அன்று நாம் தாய் திரு அவை இந்த தவக்காலம் முழுவதும் நாம் பின்பற்ற வேண்டிய 3 முக்கியமான செயல்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த 3 முக்கியமான செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். முதலில் தர்மம் செய்தல், 2வது இறைவேண்டல் செய்தல், 3வது நோன்பிருத்தல். தர்மம் செய்தல் என்பதை பிறரன்பு செயல்கள் செய்தல் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். இறைவேண்டல் செய்வதை தனிப்பட்ட இறைவேண்டல் அல்லது குழும இறைவேண்டல் என்று நீட்டிக்கொள்ளலாம். நோன்பு இருத்தல் என்பதை நாம் இருக்கின்ற விரதம் அல்லது பசி சார்ந்த பசி சாராத அனைத்து ஒருத்தல் முயற்சிகளையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3ஐ இன்றைய நற்செய்தி வாசகம் எப்படி புரிந்து கொள்கிறது? இந்த நற்செய்தி பகுதியானது இயேசுவின் மலைப்பொழிவு பகுதியில் ஒரு பிரிவாக அமைந்துள்ளது. இங்கே இயேசு அறச்செயல்கள் பற்றி சொல்கிறார். இந்த அறச்செயல்கள் பற்றிய இயேசுவின் போதனை எப்படி இருக்கிறது என்றால், மக்கள் பார்க்க வேண்டுமென்று நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். மக்கள் பார்க்க வேண்டுமென்று செய்யப்படுகிற செயல்கள் எல்லாமே கைமாறு பெறுகின்ற செயல்களாக இருக்கின்றன. ஆக நீங்கள் பெற வேண்டிய கைமாறு விண்ணக தந்தையிடமிருந்து மட்டுமே வர வேண்டும் என்பது இயேசுவுடைய போதனையாக இருக்கிறது. ஆக முதலில் இந்த நற்செயல்கள் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெளியில் இருந்து உள்ளே செல்ல வேண்டும். அதாவது மற்றவருடைய பார்வையிலிருந்து நாம் மறைய வேண்டும். இது ஒன்று. 2வதாக, வெளியிலிருந்து உள்ளே செல்வது என்பது இயேசு நம்மை நம்முடைய உள்ளறை, வாழ்வின் தனிப்பட்ட அறை அல்லது ஆன்மா அல்லது இதயம் என்ற ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆக இந்த தவக்காலம் முழுவதுமே நமக்கு ஓர் உள்ளொளி பயணமாக, அகநோக்கு பயணமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தாய் திரு அவையின் புரிதலாக இருக்கின்றது. முதலில் தர்மம் செய்தல், பிறரன்பு செயல்கள் செய்தல். பிறரன்பு செயல்கள் செய்யும் போது மற்றவர்கள் முன் நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டாம். மாறாக உங்களுடைய வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரிய வேண்டாம் என்பது இயேசுவுடைய போதனையாக இருக்கிறது. வழக்கமாக இயேசுவுடைய சமகாலத்தில் பிறரன்பு செயல்கள் செய்பவர்கள் தாங்கள் மற்றவருடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக பொது வெளியில் நின்று இவ்வாறு செய்வார்கள். ஆனால் தன்னுடைய சீடர்கள் பொது வெளியில் பாராட்டு பெறுவதற்கு அல்ல, மாறாக தங்களுடைய இதய மாற்றத்தினால் பிறரன்பு செயல்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது இயேசுவுடைய போதனை. 2வதாக இறைவேண்டல் செய்தல். இறைவேண்டலிலும் இயேசு 2 புரட்டி போடுதலை பயன்படுத்துகிறார். ஒன்று, உள்ளறைக்கு சென்று உங்களுடைய அறையை தாளிட்டு ஜெபம் செய்யுங்கள், ஏனென்றால் அப்பொழுது விண்ணகத்தந்தை உங்களுடைய இறைவேண்டலை கேட்பார். 2, மிகுதியான சொற்களை பயன்படுத்த வேண்டாம், மாறாக குறைவான சொற்களை பயன்படுத்தி, ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பதால் குறைவான சொற்களே போதும் என்பது இயேசுவுடைய போதனையாக இருக்கின்றது. கடைசியாக நோன்பிருக்கின்ற பகுதியிலும் அடுத்தவருடைய பார்வைக்கும் அடுத்தவருடைய இரக்கத்திற்கும் ஏற்றாற்போல் நோன்பு இருக்காமல் நம்முடைய உள்ளார்ந்த மாற்றத்துக்கான நோன்பாக இருக்க வேண்டும் என்பது இயேசுவுடைய போதனை. இந்த 3ஐயும், தர்மம் செய்தல், இறைவேண்டல் செய்தல், நோன்பிருத்தல், நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நோன்பு இருக்கும் போது நான் எனக்கும் எனக்குமான அன்பு உறவை சரி செய்கிறேன். இறைவேண்டலில் எனக்கும் கடவுளுக்குமான உறவை சரி செய்கிறேன். தர்மம் செய்வதன் வழியாக, பிறரன்பு செயல்கள் செய்வதன் வழியாக எனக்கும் பிறருக்குமான உறவை சரி செய்கிறேன். ஆக இந்த தவக்காலம் நம்மை எதற்கு அழைக்கிறது என்றால், உறவை சரி செய்தல். எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் இறைவனுக்குமான உறவு, எனக்கும் பிறருக்குமான உறவு. இந்த 3 அறச்செயல்களை பற்றி பேசுகின்ற நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 3ஐயும் இறையியல் மதிப்பீடுகளோடு ஒப்பிடுகிறார். எப்படி என்றால், இறைவேண்டல் வழியாக நாம் கடவுள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் வலுப்பெறுகிறோம். நோன்பிருப்பதன் வழியாக நம்முடைய எதிர்நோக்கு வளர்கிறது. தர்மம் செய்வதன் வழியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இவ்வாறாக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்னும் இறையியல் மதிப்பீடுகள் நம்மில் வளர வேண்டும். இந்த 3 மதிப்பீடுகளையும் ஒரு மரத்திற்கு நாம் ஒப்பிட்டோம் என்றால், இறைவேண்டல் என்பது வேர் போலவும், நோன்பிருத்தல் என்பது தண்டு போலவும், தர்மம் செய்தல் என்பது கனி தருதலாகவும் இருக்கின்றது. ஆக இந்த தவக்காலம் முழுவதும் நாம் இறைவனுடைய அன்பில் வேரூன்றி, ஒருவர் மற்றவருடைய அன்பில் நாம் தலைத்தோங்கி, ஒருவர் மற்றவருக்கான பணிகளை செய்வதில் கனிதர முன்வருவோம். அப்பொழுது இந்த தவக்காலம் நமக்கு இனிமையான காலமாக, அருளின் காலமாக அமையும்.
இனியவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்வதாக முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் நாம் செய்கின்ற ஒருத்தல் முயற்சிகள் அனைத்துமே நாம் பயன்படுத்தக்கூடிய வழிகள்தாம். அவை இறைவனை நோக்கி, ஒருவர் மற்றவரை நோக்கி, என்னை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு இறைவேண்டலோடு இருக்கட்டும். அப்பொழுது இந்த வழிகள் எல்லாம் இறைவன் என்ற இலக்கை சென்றடைய நமக்கு உதவி செய்யும்.